தென் இன்னொரு மிஸ்டேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது 3வது மிஸ்டேக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டை பார்த்த உடனே கண்ணுக்கு தெரிஞ்சோடனே உட்காந்துருக்குமா நில்லி இருக்குமான்னு பார்க்குறதில்ல. ஏதோ ஒரு ஆங்கிளில் போயிட்டு ஷூட் பண்ணிடுறோம். இஃப் நீங்கள் வந்துட்டு டைகரை ஷூட் பண்ணுறீங்க, அது ஒரு வீக்கரான அனிமல் இல்லை. அது வந்துட்டு அதோட டெரிட்டரியை பார்க்குறதுக்காக ஒரு ஒரு ப்ரெடிக்டர் அது. இந்த சென்ஸ் அந்த அந்த ப்ரெடிக்டரை நீங்கள் வந்துட்டு ஹீரோவாக தான் காமிச்சு ஆகணும். நீங்கள் ஹை ஆங்கிள்லேருந்து போகிறீங்க அப்படின்னா அது வீக்கராக தெரியும். இந்த சென்ஸ் இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆங்கிளை டிசைட் பண்ணுங்கள். யூ ஷுட் கோ மேஜர்லி ஐ லெவலில் போகிறது, ஹீரோ ஆங்கிளில் போகிறது பெட்டர்னு சொல்லுவேன். இது இல்லாமல் எந்த சைடை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்துருக்கு, எங்கே வேணால் நீங்கள் வந்துட்டு ஃப்ரேமில் வச்சுக்க செய்யலாம். சப்ஜெக்ட் வந்துட்டு எந்த சைடு மூவ் பண்ணதோ அந்த சைடு வந்துட்டு நீங்கள் ரூம் விட்டு தான் ஆகணும். இது வந்துட்டு லீட் ரூம்னு சொல்லுவோம். நீங்கள் லீட் ரூமை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இமேஜ் வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருக்க செய்யும். இதே மாதிரி நிறைய காம்போசிஷன்ஸ் டெக்னிக்ஸ் வந்துட்டு கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள், நல்ல இமேஜஸ் கிடைக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்டில் எதுனா ஒரு செடி இருக்குது, எதுனா ஒரு விஷயங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா ட்ரை டு அவாய்ட் இட். நீங்கள் ஜிப்சியை வந்துட்டு ப்ராப்பராக மூவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஜிப்சியில் உட்காந்துருக்கும்போது இது மூவ் பண்ண முடியல, நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மூமெண்ட்லேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் மாற்ற செய்யலாம். ஸோ அடுத்த டூர் போகும்போது இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பாருங்கள், பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு.